வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையில் வேலைவாய்ப்புக்கான பத்திரிகை செய்தி வெளியாகிருக்கு. தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோயிலில் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு பத்திரிகை செய்தி வெளியாகிருக்கு. மொத்தம் 4 விதமான காலி பணியிடங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இந்த 4 பணிகளுக்குமே நீங்கள் எந்த விதமான தேர்வு எழுத வேண்டியதில்லை, கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. அந்த செய்தி குறிப்பில் கேட்கப்பட்டுள்ள கல்வி தகுதி உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த வேலைவாய்ப்பை பெறலாம். இது ஒரு நிரந்தர தமிழக அரசு வேலை, அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. சம்பளம் பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக பே ஆஃப் ஸ்கேல் தான், தொகுப்பூதியம் கிடையாது. 58,000 ப்ளஸ் அதர் அலவன்சஸ் கிடைக்கும் உங்களுக்கு. கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு பாஸ் ஆன அனைவரும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். அதனால் இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. தமிழ்நாட்டைச் சேர்ந்த 38 மாவட்ட ஆண்கள் பெண்கள் இருபாலரும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. வாங்க, எந்த திருக்கோயிலில் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியாயிருக்கு, என்னென்ன 4 பதவிகள், எத்தனை காலியிடங்கள், என்னென்ன சம்பளம் தரப்போகிறாங்க, எந்த கோவிலில் போஸ்டிங் போட போகிறாங்க, எப்படி விண்ணப்பிப்பது, விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி என்ன, விண்ணப்ப படிவத்தை எப்படி பூர்த்தி செய்வது, மற்ற விவரங்களை விரிவாக பார்ப்போம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ விளம்பர அறிவிப்பு. அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயில், மயிலாப்பூர், சென்னையில் அமைஞ்சிருக்கு இந்த திருக்கோயில். இந்த கோயிலில் தான் மொத்தம் 4 விதமான காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டும் ரெண்டுமே திருக்கோயிலோட அதிகாரப்பூர்வ வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. நானும் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 27/1/2024 தேதி மாலை 5:45 நீங்கள் கண்டிப்பாக அப்ளிகேஷன்ஸ் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ நீங்கள் சப்மிட் பண்ணணும். லேட் பண்ணிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன்ஸ் ரிஜெக்ட் ஆகிடும். அதனால் உடனே நீங்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி அப்ளை பண்ணி பயனடைய வேண்டும். என்னென்ன வேலைன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு லைப்ரரியன், அதாவது நூலகர் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு. ஒரு காலியிடம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா பே ஸ்கேல் தான், லெவல் 22 படி. இந்த அனைத்து வேலைகளுக்குமே தொகுப்பூதியம் கிடையாது, பே ஸ்கேல் தான். நூலகர் வேலைக்கு, அதாவது லைப்ரரியன் வேலைக்கு குறைந்தபட்சம் 18,500 முதல், அதாவது ஸ்டார்டிங் சம்பளம். அதிகபட்சமாக 58,600 ப்ளஸ் அதர் அலவன்சஸ். அதர் அலவன்சஸ்னால் ஹெச்ஆர்ஏ, டிஏ, மெடிக்கல் அலவன்சஸ்ஸு, மற்ற அரசு ஊழியர்களுக்கு என்னென்ன அலவன்ஸ் கிடைக்குமோ அனைத்து அலவன்ஸுகளும் இந்த வேலைகளுக்கும் கிடைக்கும். இந்த லைப்ரரியன் வேலைக்கு கல்வி தகுதி பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு பாஸ் ஆகிருக்கணும் அல்லது லைப்ரரி சயின்ஸ் படித்தவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். அடுத்தது அலுவலக உதவியாளர் பணி. ஒரு காலியிடம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பே லெவல் 17. சம்பளம் பார்த்திங்கன்னா 15,900 அதிகபட்சமாக 50,400 வரைக்கும் ப்ளஸ் அதர் அலவன்சஸோட அலவன்ஸ் தருவாங்க. இந்த வேலைக்கு கல்வி தகுதி பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அதற்கு இணையான படிப்பு படித்தவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஓட்டுநர், டிரைவர் வேலைக்கு ஒரு காலியிடம் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு லெவல் பே ஆஃப் ஸ்கேல் லெவல் 22. குறைந்தபட்சம் 18,500 ப்ளஸ் அதர் அலவன்ஸு, அதிகபட்சமாக 58,600 ப்ளஸ் அதர் அலவன்சஸ்ஸு. கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்பு பாஸ் ஆகிருக்கணும். அதுபோக இலகு ரக வாகனம் அல்லது கனரக வாகனம், அதாவது லைட் மோட்டார் வெஹிக்கிள் எல்எம்பி அல்லது ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் ஹெச்எம்பி, இந்த இரண்டில் ஏதாவது ஒரு லைசன்ஸ் கவர்மெண்ட் இஸ்யூ பண்ண லைசன்ஸ் நீங்கள் வச்சுருக்கணும். அதுபோக டிரைவிங்கில் 1 வருட அனுபவம் இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்த வேலை பார்த்திங்கன்னா உதவி மின் பணியாளர். ஒரு காலியிடம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லெவல் பே லெவல் 18. குறைந்தபட்சம் 16,600 அதிகபட்சமாக 52,400 ப்ளஸ் அதர் அலவன்சஸ் தரப்படும். இந்த வேலைக்கு கல்வி தகுதி பார்த்திங்கன்னா நீங்கள் ஐடிஐ
மின் அல்லது மின் கம்பி பணியாளர் வந்து ஐடிஐ வந்து படிச்சிருக்கணும். படித்து பாஸ் பண்ணி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அது போக எலக்ட்ரிசிட்டி போர்டு வழங்கிய ஹெச் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த அனைத்து வேலைகளுக்குமே விண்ணப்பம் வயது வந்து பார்த்திங்கன்னா 1/7/2023 தேதியின்படி குறைந்தபட்சம் 18 வயது முதல் அதிகபட்சமாக 45 வயதுக்கு உள்ளே இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருக்கோயிலோட வெப்சைட்டில் இருக்குது. இல்லைன்னா நான் கீழே வீடியோ கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். நாங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து எப்படி ஃபில்அப் பண்ணுறது அப்படின்னு சொல்லித்தரேன். விண்ணப்பிக்கும் திருக்கோயிலின் பெயர் அது அவங்களே கொடுத்துட்டாங்க, நீங்கள் எழுத வேண்டியதில்லை. இங்கே உங்கள் ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. அடுத்தது உங்கள் பெயர், அப்பா பேர், விண்ணப்பிக்கும் பதவி. நீங்கள் 4 பதவிக்குமே விண்ணப்பிச்சிங்கன்னா தனித்தனியாக 4 அப்ளிகேஷன் போடணும். ஒரே அப்ளிகேஷனில் 4 நீங்கள் குறிப்பிட்டு போட்டிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால் முக்கியமான சொல்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. தற்போதைய முகவரி அல்லது நிரந்தரமான முகவரி நீங்கள் குறிப்பிடணும். அடுத்தது உங்கள் மொபைல் நம்பர் கொடுங்க. என்ன நேஷ்னாலிட்டி கொடுங்க. எந்த ஜாதியை சேர்ந்தவங்க, மதத்தை சேர்ந்தவங்க கொடுங்க. பிறந்த தேதி வந்து நான் ஏற்கனவே சொன்ன டேட்லேருந்து கனெக்ட் பண்ணி போடுங்க. கல்வித் தகுதி என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு குறிப்பிடுங்க. விண்ணப்பிக்கும் பதவிக்கான சிறப்பு தகுதியில் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் குறிப்பிடலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் குறிப்பிடலாம். நன்னடத்தை சான்றிதழ் வந்து நீங்கள் வாங்கி அனுப்பணும். அதை யார் கொடுத்துருக்காங்க, அவர் என்ன டெசிக்னேஷன், அவங்களோட அட்ரஸ்ஸை நீங்கள் குறிப்பிடணும். நீங்கள் இந்த விண்ணப்ப படிவத்தோட வயது சான்றிதழ், ஆதார் அட்டை நகல், கல்வி சான்றிதழ் நகல் இந்த எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் ஒரு செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணிடுங்க. ஜெராக்ஸ் மட்டும் நீங்கள் அனுப்புங்க. உங்களுக்கு இன்டர்வியூ கூப்பிட்டாங்கன்னா அப்போ மட்டும் நீங்கள் ஒரிஜினல்ஸ் கொண்டு போனால் போதும். அனுப்ப வேண்டிய முகவரி வந்து நான் சொல்கிறேன். இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா இணை ஆணையர், செயல் அலுவலர், அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயில், மயிலாப்பூர், சென்னை 4. இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் நேரிலோ சப்மிட் பண்ணலாம் அல்லது வெளியூரில் இருந்தீங்கன்னா தபால் மூலமாக நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மற்ற 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணிவிட்டு அரசு வேலைக்காக காத்திருக்கும் மற்ற நண்பர்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற வீடியோக்களுடன் சந்திப்போம்.